வணக்கம் மக்களே. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் ஒரு மிக முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அது என்ன தகவல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு ரொம்பவே தூண்டுதலா, அதாவது மோட்டிவேஷனலா இருக்கும். தயவு செஞ்சு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தகவல் இதுவாகும். அதாவது தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி வழங்குவதை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். ஆனால் அதனை ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் பெற முடியாது. குறிப்பாக முன்னுரிமை அரிசி கார்டு வைத்திருப்பவர்களை தவிர மற்றவர்களுக்கு அரிசி கிடைக்காது. இந்த விஷயத்திலும் கூட தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பு விதியை கண்டுபிடித்து வருகிறது. மத்திய அரசு விதிப்படி முன்னுரிமை அற்ற ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் அரிசி கொடுக்க கூடாது. ஆனால் தமிழ்நாட்டில் முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டைகளான NPHH கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்தியாவிலேயே பொது விநியோக திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் உட்பட பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்துவதில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு. அதாவது சமூக நீதி கோட்பாட்டில் பயணிக்கும் தமிழ்நாட்டில் பல திட்டங்கள் பல மாநிலங்களில் செயல்படுத்துவதற்கு முன்பாகவே ஏறத்தாழ 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே செயல்படுத்திய பெருமைக்குரிய மாநிலம் நம்மளுடைய தமிழ்நாடுதான். அதில் ஒன்று பொது விநியோக திட்டம். ரேஷன் கடைகள் மூலம் மக்களுக்கு தேவையான அரிசி, கோதுமை உட்பட அத்தியாவசிய பொருட்களை வழங்கும் திட்டம் 60 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்கிவிட்டது. தமிழ்நாட்டில் தற்போது 5 வகையான குடும்ப அட்டைகள் உள்ளன. முன்னுரிமை குடும்ப அட்டைகள் PHH, முன்னுரிமை குடும்ப அட்டைகள் அதாவது அத்தியோதயா அன்ன யோஜனா கார்டுகள் PHH AAY, முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டைகள் NPHH, முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டைகள் அதாவது சர்க்கரை கார்டு NPHHS மற்றும் முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டைகள் அதாவது எப்பொருளும் வேண்டாத கார்டுகள் NPHH NC ஆகிய குடும்ப அட்டைகள் உள்ளன. முன்னுரிமை குடும்ப அட்டைகள் அத்தியோதயா அன்ன யோஜனா மற்றும் முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டைகள் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 படி வரையறுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளின்படி வழங்கப்படுகின்றன. இதர குடும்ப அட்டைகள் அதாவது பயனாளிகளின் விருப்பத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகின்றன. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 தமிழ்நாட்டில் 2016 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் தற்போது நடைமுறையில் உள்ள அனைவருக்குமான பொது விநியோக திட்டமானது கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம் தமிழ்நாடு அரசால் நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அனைவருக்குமான பொது விநியோக திட்டமானது சமூக பொருளாதார பேதமின்றி அதாவது அனைத்து குடிமக்களுக்கும் உணவு பாதுகாப்பினை உறுதி செய்து வருகிறது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும் அரிசி அல்லது கோதுமை வழங்கப்பட்டால் போதும். ஆனால் தமிழ்நாட்டின் அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தில் முன்னுரிமை மற்றும் முன்னுரிமை அற்ற அட்டைதாரர்களுக்கு அரிசி மற்றும் கோதுமையுடன் சர்க்கரை, மண்ணெண்ணெய் மற்றும் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவை விநியோகிக்கப்படுகின்றன. மேலும் குடும்ப அட்டைதாரர்கள் கூடுதலாக சத்தான ஊட்டச்சத்தினை பெற்றிட வேண்டும் என்ற நோக்கில் முதற்கட்டமாக நீலகிரி மற்றும் தருமபுரி ஆகிய 2 மாவட்டங்களில் அரிசி அட்டைதாரர்களுக்கு அரிசிக்கு பதிலாக கேழ்வரகு 2 கிலோ விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் 3/5/2023 முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, சற்று முன் ரேஷன் கடைகளில் வந்த 5 மிகப்பெரிய மாற்றங்கள் குறித்து தமிழ்நாடு அரசு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டு உள்ளது. அதாவது தமிழ்நாடு அரசு உணவுப் பொருள் வழங்கல் துறை மூலம் ரேஷன் கார்டு தொடர்பான சேவைகளை பொதுமக்களுக்கு மிக எளிமையாக கிடைக்கும் வகையில் அனைத்து சேவைகளையும் எளிமைப்படுத்தி உள்ளது. புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம், ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல், நீக்கல், முகவரி மாற்றம் உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் விண்ணப்பித்து தங்களுக்கான கோரிக்கைகளுக்கு நிவாரணம் பெற்றுக்கொள்ள முடியும். இது தவிர இன்னும் சில மாற்றங்களையும் அரசு செய்திருக்கிறது. அந்த வகையில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2,15,00,000 குடும்பங்களுள் அதாவது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டு உள்ளது. அனைத்து தரப்பு மக்களும் பயன்படும் வகையில் அதாவது ரேஷன் கடையில் 5 முக்கிய மாற்றங்களை தமிழ்நாடு அரசு செய்துள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவரும் இந்த முக்கிய மாற்றங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். உணவுப் பொருள் வழங்கல் துறை வெளியிட்டுள்ள விபரம்
என்னவென்றால் ரொக்கமில்லா பண பரிவர்த்தனை. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ரொக்கமில்லா பண பரிவர்த்தனையின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு கூட்டுறவு நியாய விலை கடைகளில் UPI முறையை பயன்படுத்தி ரொக்கமில்லா பண பரிவர்த்தனை முறையை அறிமுகப்படுத்த உத்தரவிட்டு உள்ளார். இதுவரை 10,661 நியாய விலை கடைகளில் UPI முறையை பயன்படுத்தி ரொக்கமில்லா பண பரிவர்த்தனை நடைபெறும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. இதன் மூலம் ஆன்லைன் வழியாக ரேஷன் கடைகளில் பணம் செலுத்தி பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் நியாய விலை கடைகளில் பனை வெல்லம் விற்பனை செய்ய ஆணையிடப்பட்டு 2021 அக்டோபர் முதல் 2025 மார்ச் வரை ரூபாய் 1.93 கோடி மதிப்பிலான பனை வெல்லம் நியாய விலை கடைகளின் மூலம் விற்பனை செய்யப்பட்டு மக்கள் பயன் அடைந்தனர். மக்களிடம் சத்து மிகுந்த கம்பு, கேழ்வரகு, சோளம் முதலியான சிறுதானியங்களின் பயன்பாடுகளை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் நியாய விலை கடைகளில் சிறுதானியங்களை விற்பனை செய்திட முதலமைச்சர் உத்தரவிட்டு இருந்தார். அதன் பயனாக நியாய விலை கடைகளில் 2022 ஜூன் முதல் 2025 மார்ச் வரை ரூபாய் 2.58 கோடி மதிப்பிலான சிறுதானியங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இந்த திட்டம் மக்களிடம் பெருத்த வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் நியாய விலை கடைகளில் பொருட்களை தரமாக வழங்கிட வேண்டும் என்பதில் மிகுந்த கவனம் செலுத்தி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு உள்ளார். அதனால் நியாய விலை கடைகளில் முழுமையான தர மேலாண்மை உறுதி செய்வதற்காக கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் நியாய விலை கடைகளுக்கு 2023 ஆண்டு முதல் ISO தரச் சான்றிதழ் பெறப்பட்டு வருகிறது. இதுவரை தரம் மற்றும் பராமரிப்புக்காக 10.149 நியாய விலை கடைகளுக்கு ISO 9001 சான்றிதழும், பாதுகாப்பான உணவு சங்கிலி மற்றும் சேமிப்புக்கான 2059 நியாய விலை கடைகளுக்கு ISO 28,000 சான்றிதழும் பெறப்பட்டு உள்ளன. மாநிலம் முழுவதிலும் உள்ள நியாய விலை கடைகளை மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி பொலிவுறச் செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 5,481 நியாய விலை கடைகளுக்கு நியாய விலை கடைகள் புதுப்பிக்கப்பட்டு உள்ளன. கூட்டுறவுத்துறையின் கீழ் 35,181 நியாய விலை கடைகளும், தமிழ்நாடு நுகர்பொருள் வணிப கழகத்தின் கீழ் 15,527 நியாய விலை கடைகளும், இதர கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 152 நியாய விலை கடைகளும், மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 468 நியாய விலை கடைகளும் என மொத்தம் 37,328 நியாய விலை கடைகள் தமிழ்நாடு முழுவதும் செயல்படுகின்றன. இவற்றுள் 26,618 நியாய விலை கடைகள் முழு நேரமும் செயல்படுகின்றன. 10,710 நியாய விலை கடைகள் பகுதி நேர கடைகளாக செயல்படுகின்றன. இந்த நியாய விலை கடைகள் வாயிலாக மொத்தம் 2,25,93,654 மின்னணு குடும்ப அட்டைகளுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இவற்றுள் 21,337 நியாய விலை கடைகள் சொந்த கட்டடங்களிலும், 8,725 நியாய விலை கடைகள் வாடகையில்லா கட்டடங்களிலும், 7,266 நியாய விலை கடைகள் வாடகை கட்டடங்களிலும் செயல்படுகின்றன. தனியார் வாடகை கட்டடங்களில் செயல்படும் நியாய விலை கடைகளுக்கு சொந்த கட்டடங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. பொதுமக்கள் எளிதாக கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். அதனால் அவர்கள் வசிக்கும் இடங்களின் அருகிலேயே பொது விநியோக கடைகள் அமைய வேண்டும் என்பதற்காக 4 ஆண்டுகளில் மக்கள் வாழும் பகுதிகளில் 789 முழுநேர கடைகளும், 1,605 பகுதி நேர கடைகளும், ஆக மொத்தம் 2,394 புதிய நியாய விலை கடைகளை திறக்கப்பட்டுள்ளது என உணவுப் பொருள் வழங்கல் துறை இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டு உள்ளது. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை மேலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.